ஹே கைஸ், எல்லா பிஸ்னஸும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு அண்ட் நான் என்னோட பழைய பிஸ்னஸில், அதாவது பழைய ஸ்டார்ட் அப்பில் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னதுன்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன். வெல்கம் பேக் டு த டே 8 ஆஃப் கிரியேட்டிங் அ பிஸ்னஸ் வித் ChatGPT இன் 50 days. அது என்னதுன்னு தானே கேட்குறீங்க. அது பேர் வந்து கன்சியூமர் பர்சோனா. அண்ட் நான் என்னோட பழைய ஸ்டார்ட் அப்பில் பண்ண ஒரு தப்பு இதுதான். என்னோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்காம நான் பாட்டுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் நானே சூஸ் பண்ணிக்கிட்டேன். பீப்புள் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், இவங்களுக்கு தான் நான் போய் அந்த ப்ராடக்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நானே ஒரு செட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராடக்டை நான் வந்து தயாரித்தேன். பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிகாஸ் என்னோடய கஸ்டமர் யாருன்னே தெரியாமல் யார்கிட்ட அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் விற்பேன். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கன்சியூமர் பர்சனா நம்மளோட கஸ்டமர்ஸ் யார் அண்ட் அவங்க ஏன் நம்ம ப்ராடக்டை விரும்புகிறாங்க அண்ட் நம்ம அந்த ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்தலாம் அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்மார்ட்டர் வேல நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து விற்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கன்சியூமர் பர்சனா. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ இருந்தீங்கன்னா கன்சியூமர் பர்சனா வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யார் அண்ட் உங்கள் ப்ராடக்டை எப்படி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெப்பர்வாட் ஃபேமிலி, நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் அண்ட் நம்மளோட கன்சியூமர் பர்சோனா என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next good video. Until then, bye.